இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல இருக்க மாதிரியே ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டா வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. அவங்களும் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? ஒழுங்கா விளையாடிட்டு இருக்கிறவங்க கேமையும் கெடுக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்களோட கேமை மாத்தவோ கெடுக்கோ டிஸ்ட்ராக்ட் பண்ணவோ ட்ரை பண்றாங்க. பட் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா ஒழுங்கா விளையாடுறவங்கள நோண்டி உள்ள போன இவங்க தான் இவங்களோட வாயும் மூஞ்சியும் புண்ணாக்கிக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு இப்ப புரியாது. வாங்க உள்ள போய் சொல்றேன். எங்க இருந்தா சொன்னாங்க? போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி நிறைய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு பார்வதி அண்ட் கமருதீன் வெளியே போனதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எஸ்பெஷலி வியானா அண்ட் பிரவீன் ராஜ். இதுல ஃபர்ஸ்ட் வியானாவோட பாப்போம். இப்ப வியானா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவ்வளவு பாத்திரம் கிடக்குது, நான் மட்டும் செய்ய முடியாது, இந்த வீட்ல கேப்டனும் இப்ப கிடையாது, சோ நம்ம தானே அதை பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க புலம்பிட்டு வெளியே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கவங்களை கூப்பிட்டு கழுவ சொல்றாங்க. அதுக்கு சாண்ட்ராவும் ஏன் நீ கழுவு அப்படின்னாங்களா? நான் எப்படி கழுவ முடியும், நான் சமைக்கணுமே. எதே நீ சமைக்க போறியா? நீ ஒண்ணு சமைக்க தேவையில்ல, நாங்க சமைச்சுக்கிறோம், நீ போய் பாத்திரம் கழுவு. ஒரு நாள் கழுவாம தான் தின்னு பாரு. இங்க பாருங்க சாண்ட்ரா, நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணணும்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. நான் என்ன சொன்னேன், வேலை இருக்கு வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க போய் என்ன வினோத்தோட சேர்ந்து பாத்திரம் கழுவ சொல்றீங்க. உங்க டோனே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் திவ்யா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. ஒழுங்கா மூடிட்டு வீட்லயே இருந்திருக்கலாமோ சிவனேன்னு இவங்க பல சீரியல்ல நடிச்சு இவங்க டிராமாவை எங்கள்கிட்டயே வந்து காமிப்பாங்களாம். நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா? நீ உன்னோட டிராமாவை பிளே பண்ணி ஊரை ஏமாத்தி வெளியே அமிச்சிட்ட ஒரு சிலரை அப்படின்னு யார சொல்றாங்கன்னு தெரியுதா? எஸ், அவங்க ரெண்டு பேர் தான். அத்தனையும் நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா. அதே மாதிரி என்னையும் நாமினேட் பண்ணி வெளியே அமிச்சுட்டு நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்தவொடனே என்கிட்டயே கதை விடுற. ஊருக்கு 4 கிளவி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஊர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இத பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, சோ அதுக்கு பின்னாடி வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட், நிஜமாவே இது எனக்கு டவுட் தான். கம்ரு அண்ட் பாரு ரெண்டு பேரும் வெளியே போறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட சாரி கேட்க வந்தாங்க. அப்ப அம்மனி ஒரு விஷயம் பண்ணாங்களே, ஐயோ அம்மம்மா பயமா இருக்கு, சபரி என்ன காப்பாத்து அப்படின்னு எப்ப அவங்க வெளியே போனாங்களோ அதுக்கு அப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் பெருசா பயமே வரல. இவங்க சொல்ற மாதிரியே உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து அவங்க கண்ணு முன்னாடியோ மைண்டுக்குள்ள வந்தாலும் பயங்கரமா தூக்கி போடுதுன்னே வச்சுப்போம். ஆனா அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் பயப்படலன்னா கூட பரவாயில்ல. எப்ப லைவ் ஓபன் பண்ணி பார்த்தாலும் வேட்டையினை எரிச்ச சந்திரமுகி மாதிரி எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டி சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு பயம் போயிடுச்சா இல்ல அவங்கள அனுப்புறதுக்காக போட்ட மாஸ்டர் பிளானா அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு அப்ப இருந்தே டவுட். ஏன்னா வியானா கேக்குற மாதிரி இப்ப அம்மனி வேலையும் செய்யறது கிடையாது பெருசா, அவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்றதுனால ரொம்ப கேஷுவலா ஹாப்பியா வீட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அத மீறி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ண முடியாது, உனக்கு வேணா நீ பண்ணிக்கோ, அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஒன் வேர்ட்ல ஆன்சரை கொடுத்துட்டு அப்படியே அமைதியாயிக்கிறாங்க. தவறு செய்து விட்டாய் சிவகாமி, நீ பாகுபலியை புரிந்து கொள்ளவில்லை. நீ என்னை கொல்ல முயன்றதாய் நம்ப வைத்து அவள் கைகளால் உன் மரண சாசனத்தை எழுத வைத்தேனடா. அதோட முடியல வியனாவோட புலம்பல். வினோத்தை கூப்பிட்டு நேத்து யார் சமைச்சா அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படி தெரியும், கிச்சன் டீம் அவங்க தான், அவங்கள்ட்ட கேளுன்னு திவ்யாட்ட சொல்ல, நான் தான் சமைச்சேன் அவங்க வரல அப்படின்னு அவங்க சொல்ல, பாத்தியா இப்ப தெரியுதா? அதுலயும் நான் என்ன கேட்டேன், சேர்ந்து வேலையை முடிக்கலாம் தான் கேட்டேன். ஆனா இவ கிறிஸ்டோபர் மூஞ்ச வச்சுட்டு போய் பாத்திரம் கழுவு அப்படின்னு என்ன சொல்றா. எது கிறிஸ்டோபர் மூஞ்சா? அது என்ன கிறிஸ்டோபர் மூஞ்சி அப்படின்னு திவ்யா கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம், மூக்கு வாய் பல்லு இந்த மூணை பத்தி நீ பேசவே கூடாது. ஓ ராட்சசன் படத்துல வர கிறிஸ்டோபர் மூஞ்சா அப்படின்னு சிரிக்கிறாங்க. எனக்கும் அந்த செகண்ட் புரியல. டக்குன்னு அடுத்த செகண்ட் இவங்க மூஞ்ச ஃப்ரேம்ல வச்சாங்களா, மேக்கப் அதிகமா போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் பைபிள்ல கிறிஸ்டோபர் மூஞ்சின்னு சொல்லி இருக்குன்றது புரிய வந்துச்சு. நமக்கு ஒருத்தர் மேல வன்மை இருக்கலாம், அதை எப்படி வேணா கொட்டலாம், தப்பு கிடையாது. அதுக்காக இத்தனை கேமரா முன்னாடி இப்படி எல்லாம் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தவறான செயல். தப்பு 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 பேசுறீங்க, தப்பு பேசுறீங்க. அடுத்து பிரவீன் காந்தியும் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஆனா இந்த தர்பீஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பாட்டு தெரியுமா ஓடிச்சு? வேட்டையன்ல இருந்து ஹே சூப்பர் ஸ்டார்டான்ற பாட்டு. டியர் பிக் பாஸ் குழு எதுக்கும் கொஞ்சம் உசாராவே இருங்க. தலைவர் ஃபேன்சி EVP சிட்டிக்குள்ள அழுகுன முட்டை தக்காளி எல்லாம் வச்சு அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? பின்ன இந்த பாட்டெல்லாம் இவருக்கு கொஞ்சம் ஓவர்னு உங்களுக்கே தோணல? பாஸ் யார் அவன், எங்க இருக்கான்? அதோ வெள்ளை சொக்கா போட்டு மொட்டையோட பிசினஸ் பேசிட்டு இருக்கானே அவன் தான். பாத்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். இந்த பீஸ் உள்ள வந்த உடனே வெளியே நடந்த எல்லா மேட்டரையும் 1 by 1 உளர ஆரம்பிச்சிச்சு. வினோத் சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் இருந்த 44 நாளுமே நீங்களும் நானும் மட்டும்தான் சார் எல்லா ப்ரோமோலயும் சார் நம்மள பத்தி மட்டும்தான் சார் வெளியே பேசிக்கிறாங்க. நான் வந்து அரவிந்த் சாமி சார், நீங்க வந்து கார்த்தி சார். அது மட்டும் இல்ல சார், ஹாட் ஸ்டார்ல 24/7 ஓடும்ல லைவ், அதெல்லாம் இது வரைக்கும் வந்து எந்த சீசன்லயும் இந்த அளவுக்கு வியூஸ் போலையா சார், நம்ம 2 பேர் பண்ணதுதான் சார் இப்படின்னு பாரபட்சமே பார்க்காம வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டதை கேட்ட நம்ம பிக் பாஸ், தர்பூசே எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் உள்ள போய் சொல்லிட்டல, நீ இதுக்கு மேல ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோ, ஒண்ணும் கிடையாது அப்படியே வெட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு ரெக்கார்டிங்க தான் சொன்னாரு. ஆனா அதை சொல்ற மாதிரி இந்த பீஸ லைட்டா திட்டி விட்டாரு.
சார் இப்படி டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லையா. அது மட்டும் கிடையாது, இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, எந்த வழியா வந்தியோ அந்த வழியாவே வெளியே அமுச்சு விட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வாயை மூடிச்சு இந்த பீஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வந்து சொன்னதுனால காண்டா இருக்க மாட்டாரு. ஆனா இல்லாதது போலாததெல்லாம் சொல்லி நான் தான், நம்ம தான், நான் அப்படி, நான் இப்படி அப்படின்னு அளந்து விடுறதெல்லாம் கேக்குறப்போ அவரோட பிபி எகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்டைரக்டா திட்டி விட்டுருக்காரு. பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். இப்ப பணப்பெட்டி 2.0 ஓட டாஸ்க் 2 இது என்னவென்றால், அந்த பேஸ் மேல நிறைய பால்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல எஸ்பெஷலி 3 yellow பால் சுத்தி நிறைய ரெட் பால் இருக்கும். அதை நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஊதி ஊதி கீழே தள்ளணும். முக்கியமான குறிப்பு, ரெட்டை மட்டும் தான் கீழே தள்ளணும், yellow உள்ளே இருக்கணும். ஒவ்வொரு yellowக்கும் 1000 ரூபா. ஒருவேளை ஆட்டத்தின் முடிவில் 3 yellow இருந்தா 30,000 ரூபா, 1 இருந்தா 10,000 ரூபா, ஒண்ணுமே இல்லனா இதுல ஃபர்ஸ்ட் ஆடின விக்ரமுக்கு முட்டை. சபரி நல்லா தான் ஆரம்பிச்சாரு, ஆனா பினிஷிங் சரியில்லை. வினோத் மட்டும் ஒரே ஒரு yellow பால சேவ் பண்ணிட்டாரு, அதனால 10,000 ரூபாய் வந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் முட்டை, அரோராவும் முட்டை, திவ்யா ஒண்ணே எடுத்தாங்க, அதனால 10,000 ரூபாய். ஆனா அந்த ஒரே ஒரு பால சேவ் பண்ணதுக்கு என்னமோ 1 கோடி ரூபாய் ஜெயிச்ச மாதிரி அந்த அளவு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் வெளில வர்றப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சினே வந்தாங்க பாருங்க. ஃபைனலி இந்த ரவுண்டின் முடிவில் 20,000 ரூபாய் ஜெயிச்சிருந்தாங்க. அதன்படி இப்ப பெட்டியில 1,95,000 ரூபாய் இருக்கு. ஆனா நேத்து ஏதோ ஒரு பயபுல என்ன பண்றது தெரியுமா, 500 ரூபாய் 100 ரூபாய் நினைச்சு கவுண்ட் பண்றதுக்கு. அதனால 1,75,000 சொல்றதுக்கு பதிலா 1,45,000 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் டீம் போய் எண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 30,000 rupees கம்மியா சொல்லி இருக்குதுங்க அப்படின்னு. நம்ம நினைச்சிருப்பாரு, யாரா நீங்களா, எல்லாம் தண்டக்கருமாந்திரமா இருக்கு, இதுங்களை நம்பி நம்ம சீசனை ஒப்பேத்திலாம் நினைச்சோம் பார். என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அடுத்து நம்ம பிரவீன் ராஜோட என்ட்ரி. அவர் வந்த உடனே எல்லாரையும் நல்லா தான் கட்டி பிடிச்சாரு. ஆனா என்ன நினைச்சாரோ தெரியல, நம்ம தர்பூசணியை மட்டும் ஒன்ன மட்டும் செப்பரேட்டா சம்பவம் பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த பீஸ பத்தி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஓவரால் நேத்து எபிசோட ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம தர்பூசணி நினைச்சிருக்கோம், ஒழுங்கா ரீல்ஸ் போட்டு வெளியவே சுத்தி இருந்திருக்கலாம். என்ன ஆளாளுக்கு நம்மளே அடிக்கிறானுங்க. அதுலயும் இது வரைக்கும் எந்த சீசன்லயும் யாரையும் மிரட்டாத இந்த பிக் பாஸ் என்ன இந்த மிரட்டுறாரு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாரு. இப்போ நம்ம பிரவீன் ராஜ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் அட்வைஸ் போட்டார். நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க, ஆனா இங்க இருந்து ஒண்ணு பண்றீங்கல்ல, பிராக்கெட்டுக்குள்ள மனசு, அதுக்கு ட்ரூவா இருக்கியா இல்லையா அப்படின்றத உங்களுக்குள்ள கேட்டுக்குங்க. நல்லதோ கெட்டதோ உங்களுக்குள்ள இருந்த ஹியூமனிட்டியை சாவடிச்சிட்டீங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. நான் இன்ட்ரோல சொன்னேன் தெரியுமா, கம்ரு அண்ட் பாரு அமுச்சு விட்டாங்களே, அந்த மேட்டர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு. பட் அதுதானான்னு கன்ஃபார்மா தெரியல, ஆனா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல புலம்பிட்டு இருந்தாரு. சும்மா கம்முனு உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காதுப்பா. கேட்டுக்கோ. எப்படியும் பிக் பாஸ் டீம்ல சொல்லி அமுச்சு விட்டுருப்பாங்க, வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுங்க, உங்க வன்மத்தை கொட்டி தீத்துக்குங்க அப்படின்னு. அப்ப நியாயப்படி என்ன பண்ணும், யாரு ஒழுங்கா இல்லையோ அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு தனியா சொல்லணும். அப்படியும் இல்லையா, பொதுவா சொல்ற எந்த விஷயமா இருந்தாலும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸோட கேமை மாத்தாத அளவுக்கும் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கும் சொல்லிருக்கணும். அப்படி சொல்லாம பொத்தாம் பொதுவா நீங்க எல்லாம் என்ன கேம் ஆடுறீங்க, நீங்க எல்லாம் டோட்டல் வேஸ்ட், உங்களுக்கு எல்லாம் ஆடவே தெரியல, நீங்க இப்படி நீங்க அப்படி மனசாட்சியை இழந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கடுப்பாக தானே செய்யும். ஏன்னா கிட்டத்தட்ட 90 நாளைக்கு மேல இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட சண்டைகள், மனஸ்தாபங்கள், ஃபேமிலியை விட்டு இருக்காங்க, நல்ல சாப்பாடு கிடையாது, வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது, இவங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து இப்படி எல்லாம் சொன்னா உள்ள இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம பேரு வெளியே நாரிடுச்சா, நம்மள எல்லாரும் தப்பா பாப்பாங்களா, நம்ம ஒழுங்கா கேம் ஆடுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரதானே செய்யும். சோ இதுக்கப்புறம் யாரு உள்ள போறீங்கனாலும் சரி, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அவங்க கேமை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பண்ணுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அதை மீறியும் நீங்க ஒண்ணு பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பேரை தான் நீங்க கெடுத்துப்பீங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இப்போ ஓரமா உட்கார்ந்து இவர் பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வினோத் பொசுக்குன்னு கடுப்பாயிட்டாரு. யோ நான் விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க, 33 நாள்ல வெளியே போனவன் தானே நீ, பின்னாடி எல்லாரையும் பத்தி பேசி பயாஸ்டா இருந்தவன் நீ, சோ மூட்டு வந்து இங்க உட்காரு, ஓவரா பேசாத அப்படின்னு சொல்ல சீரியஸா பேசிட்டு இருந்த மனுஷன் பொசுக்குன்னு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல எப்படி கொண்டு போயிட்டாரு தெரியுமா, மாமே சும்மா காமெடி பண்ண நம்பிட்டியா அப்படின்ற மாதிரி கொண்டு போவ வினோத்தும் அந்த பக்கத்துல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டது காமெடி எல்லாம் கிடையாது, சீரியஸா மட்டும்தான். பிரவீன் வெளியே போறப்ப நல்ல பிளேயர் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஆனா மத்த கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி அவரும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது பிக் பாஸ் சொல்லி இவர் பேசினாரா இல்ல இவரா பேசினாரான்னு தெரியல. பட் அதெல்லாம் கேக்குறப்போ தலைவருக்கு கொஞ்சம் ஹெட்வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் மக்கள் சப்போர்ட் இவருக்கு இருந்ததுதான். காரணம் என்ன அப்படின்னா, வீட்டை விட்டு இவர் வெளியே போறப்போ எந்த அளவுக்கு பிக் பாஸ்க்கு லாயலா இருந்த அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்றப்போ நல்ல மனுஷன் தான், ஏன் இவர் அமிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ட் டாஸ்க் எல்லாம் ரொம்ப நல்லாவே விளையாண்டாரு. ஆனா அதே பிரவீன்
இப்படி வந்து பேசுறதெல்லாம் பாக்குறப்போ அந்த பேரோடவே வெளியே சந்தோஷமா இருந்திருக்கலாமே, எதுக்கு இப்ப வந்து கருத்து சொல்றேன்னு பேரை கெடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு 4 நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க. இப்ப அடுத்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு பாலையும் கொடுத்துட்டாங்க. அந்த பால் அந்த கார்னர்ல இருந்து லைட்டா தள்ளி விடணும். அந்த பால் அப்படியே உருண்டுகிட்டு போய் சென்டர்ல ஒரு ரெட் கலர் இருக்கு தெரியுமா, அந்த சர்க்கிள்ல ஸ்டாப் ஆச்சுன்னா 30,000 ரூபாய். அதுக்கு வெளியில இருக்கிற ஆரஞ்சு கலர்ல ஸ்டாப் ஆச்சுன்னா 20,000 rupees. அதுக்கும் வெளியில இருக்க ப்ளூல ஸ்டாப் ஆச்சுன்னா 10,000 ரூபாய். அதை தாண்டி கீழே விழுந்தாலும் சரி, வேற எங்க போனாலும் சரி, காசு இல்லப்பா அப்படின்னு அமுச்சு விட்டுருவாங்க. வெறும் பணம். பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ வினோத் கேட்டாரு, என்ன சொல்றாங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சபரி என்ன சொன்னாரு, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும்டா, அதை கேட்கலடா அப்படின்னாரு. அந்த கிளிப்பை ஒரு டைம் நீங்களே பாருங்களேன். இது ஒரு ரவுண்ட். நானே திரும்பி போயிடுவா. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். சோ ஒரு நார்மல் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ வினோத் ஒரு மாதிரி டாமினேட்டிவா பண்ண ஆரம்பிச்சாரு. இங்க பாரு, கேள்வி நான் என்ன கேக்குறேன்றது காது கொடுத்து வாங்கு, அதுக்கப்புறம் பதில் சொல்லு. டேய் நீ தானடா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்னன்னு கேட்ட, இப்ப எதுக்குடா எமோஷன் ஆவற? டேய் நானா சி நீ தானே ஆன, நீ பண்றது அப்படி இருக்குடா அப்படின்னு டக்குன்னு மாத்திட்டாரு. ஆக்சுவலி தலைவருக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது. யோ நீ கோவப்பட்டையா அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கவங்க சொன்னாலும், டேய் நான் எப்படா கோவப்பட்டேன், நானும் கோவப்படவே இல்லை, நீ கோவப்பட்டடா, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு மாத்திடுற. அந்த காண்டி ஏன் தெரியுமா, நம்ம வீட்டுக்குள்ள இப்ப 6 பேர் தான் இருக்கோம், ஜாலியா 2 வாரம் இருக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா இப்போ ஒவ்வொரு ஆளா அமிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்துட்டே இருக்க இவர் காண்டி ஏறிக்கிட்டே இருக்குது. கோமாகிரியா பின்ன மூஞ்ச பார்த்தா தெரியல. இப்ப இந்த ஒரு கான்வர்சேஷன்ல கேட்ட கேள்விக்கு பதில் தான் சொல்றாரு. அதுக்கு இவ்ளோ ரியாக்ஷன் ஏன் கொடுக்கணும்னு தெரியல. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த சபரி போய் அரோரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 2 பீஸுங்களும் ஒரு மாதிரி அடிச்சிக்கிச்சுங்க. அப்ப வினோத் என்ன சொன்னாரு, 92 நாளா என்ன தெரியுமா நீ பண்றக்க, எப்ப பார்த்தாலும் ஒரு கான்வர்சேஷன் வர்றப்போ நீ அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு நீ தாண்டா பண்ண அப்படின்னு மாத்தி விட்டுற அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அரோரா உள்ள பூந்து இப்ப எதுக்கு 92 நாள்லாம் சொல்ற அப்படின்னு எப்பவும் போல குறுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பீஸுங்களும் க்ளோஸ் ஆயிடுச்சு. மாட்டிக்கிட்டது யாருன்னு பார்த்தா அரோரா. நீ போ, நீ வா. வண்டியா எப்படானு வெயிட் பண்ணிட்டு இருப்பிய, நாங்க 2 பேரும் அடிச்சுப்போம் புடிச்சுப்போம், அது எங்களுது. ஆனா நீ இப்ப எதுக்கு குறுக்க வர? இல்ல எனக்கு புரியல, 92 நாள் ஏன் சொன்னீங்க, உனக்கு புரியலனா நீ உள்ள வராத போ அப்படின்னு ஸ்டாப் பண்ணி விட்டாரு. பயபுல ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், அதை சான்ஸா பயன்படுத்தி இந்த பாயிண்ட் எடுத்து வீக்கெண்ட்ல சொல்லி வேற மாதிரி கிளாப்ஸும் விஜய் சேதுபதி கிட்ட பாராட்டியும் வாங்கிலாம்னு நினைச்சா பொசுக்குன்னு ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு அம்மனி கன்ஃபார்மா நினைச்சிருக்கோம். நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? பட் அதெல்லாம் விடுங்க. வினோத்தை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாலும், நான் எங்க பண்ணேன், நான் ஒன்னும் பண்ணல, நீ தான் பண்ண அப்படின்னு ஆப்போசிட் பக்கம் திருப்பி விட்டுறாரு. பட் நீ தான் பண்ண அப்படின்னு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. ஒண்ணும் கிடையாது. இந்த கேஸ்லயே லாஸ்டா எப்படி தெரியுமா முடிச்சாரு, சபரி தான் என்கிட்ட கத்துனா அதனாலதான் நானும் கத்துனேன் அப்படின்னாரு. ஆனா ஃபுல் வீடியோ 10 தடவை திருப்பி போட்டு பார்த்தாச்சு. கடுப்பானதும் சரி, கத்துனதும் சரி, இந்த பீஸ் தான். ஒரு சின்ன குறும்படம் பார்த்துடலாமா? நீ தான் கேட்டேன்ட்டு கத்துன, அதனாலதான் எனக்கு கோவம் வந்தது. வினோத் என்கிட்ட அப்படி பேசாத, கத்துன எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. பேசாதீங்க. இப்ப தலைவர் இப்படி சொல்றாரா, ஆனா உண்மையிலே யார் கத்துனது கோவப்பட்டது அப்படின்றத ரீகேப் பண்ணி பார்த்துடலாமா? உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. இப்ப தெரியுதா யார் மேல மிஸ்டேக்னு? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வினோத்தை தவிர்த்து எல்லாரும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த அரோரா சொல்லிட்டு இருக்காங்க, அவரால் கிரிட்டிசிசம் அப்படின்றதை ஏத்துக்க முடியாது, அவர் பிரவீன்ராஜ் வந்தவனே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சிருப்பாரு, ஆனா நீ எதுவுமே பண்ணாதனால, அவரை கொண்டாடாதனால அவரால் அதை ஏத்துக்க முடியல, அதனாலதான் இப்பெல்லாம் பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாரா. அதுக்கு பிரவீன் என்ன சொன்னாரு, எனக்கு தெரியும், வேணும்னே தான் நான் போகாம இருந்தேன், நான் போய் இப்ப பேசினேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா என்ன பேசி மயக்கிடுவான், அப்புறம் வெளியில பாக்குற மக்கள் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சிருவாங்க, அது எனக்கு நடக்க கூடாதுன்றதுனாலதான் நான் ஒதுங்கி ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நானும் ஒதுங்கி நிக்கிறேன், முடியாம. நான் யாரோட குட் புக்ஸ்லயே இருக்க விரும்பல, என்ன பொறுத்த வரைக்கும் யார் வெற்றியாளர் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு கிளியர் மைண்டோட பேசிட்டு இருந்தாரு. பட் ஏன் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா கிளியரா பேசுறாரு அப்படின்னா, வெளியே ஒரு இன்டர்வியூல இவர் சொல்லிருக்காரு, கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மத்த கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேன் என்ன பண்றாங்க, நீனா வினோத்துக்கு சப்போர்ட்டா, இன்ஃப்ளூயன்சரா, பிஆரா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அதனாலதான் தலைவர் உள்ள போய் எல்லாரும் கூடயும் ஒட்டி ஒட்டாத மாதிரி இருக்காரு, எஸ்பெஷலி கானா வினோத் கூட. இப்ப புரியறதோ?
புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரவீன் ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணி காமிச்சாரு. அதாவது வினோத் எப்படி சொல்லுவான் அப்படின்றத அதை நீங்களே பாருங்க. நீ எல்லாம் ஜெயிக்குவியா அப்படிங்கிற மாதிரி அந்த மோட் வந்துருச்சு. அது வரக்கூடாதுன்ற. நிஜமாவே நான் இவ்வளவு கேவலமாவோட இருந்தேன். அப்பதான் சபரி என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அந்த டிக்கெட் டு ஃபினாலேயோட ஒரு ரவுண்ட்ல நானும் கமருதீனும் இருந்தோம். அதுல கமருதீன் எனக்கு முன்னாடி தோத்துட்டான், நான் ஜெயிச்சிட்டேன். அப்ப வினோத் என் காது பட கமருதீன்ட்ட போய் கேக்குறான், இவன்ட்டெல்லாம் தோத்துட்டியாடா அப்படின்னு. என் காதுல அப்படிதான் கேட்டுச்சு. அதை கேக்குறப்போ என்ன இப்படி குறைச்சி ஒருத்தனை இப்படி ஏத்தணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது எப்படி நம்ம கண்ணுல மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல. பட் உண்மையிலே வினோத் இப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அது கண்டனத்துக்குரியது. நாவடக்கம் ரொம்ப முக்கியம் குமாரு. வாயா. அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்ப அந்த உருட்டு டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல மொத்தம் 3 ரவுண்டு. ரவுண்ட் 1ல எல்லாருமே முட்டை தான். ஆனா வினோத், அரோரா அண்ட் திவ்யா இவங்க 3 பேர் மட்டும் கரெக்டா உருட்டி 10ல நிறுத்திட்டாங்க. அதனால ஆளுக்கு 10 அப்படின்ற பேர்ல 30,000 ரூபாய் ரவுண்ட் 1ல கிடைச்சது. செகண்ட் ரவுண்ட்லயும் எல்லாருமே முட்டை தான் எடுத்தாங்க. ஆனா வினோத் 20,000 ரூபாய் ஜெயிச்சாரு. சாண்ட்ரா 10,000 ரூபாய் ஜெயிச்சாங்க. 50 50 50 ரவுண்ட் 3யோட முடிவுல அரோரா 30,000 ரூபாய், வினோத் 20,000 ரூபாய், திவ்யாவும் 30,000 ரூபாய். ஒட்டு மொத்தத்துல இந்த ரவுண்டோட முடிவில் 1,40,000 ரூபாய் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த டாஸ்கோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்த தர்பூசணி இருக்கே, என்ன விக்ரம் நீங்க போங்க விக்ரம். முன்னாடி நல்லா ஆடிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி ஆட்டிங்க. சபரி சபரி என்ன சபரி நீங்க போங்க சபரி அப்படின்னு பெரிய சுனில் கவாஸ்கர் நினைச்சிட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்குது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ ஓவரால் பெட்டிக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியுமா? 3,35,000 ரூபாய். சோ பிக் பாஸ் என்ன சொன்னாரு, இப்போ இந்த பெட்டி டிக்ளேர் டு ஓபன். சோ யாரு வேணா இப்பல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கேமரா அப்பப்போ ஜூம்ல விக்ரம் மூஞ்சி கிட்ட போயிட்டு வருது. அவர் ரியாக்ஷனோ பாக்குறதுக்கு அவ்வளவுதான் நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனா அப்போதைக்கு எடுக்கல. மேபி இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கம் சாண்ட்ரா எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் அரோரா எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. மத்த 3 பேரான சபரி, திவ்யா அண்ட் வினோத் கண்டிப்பா எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. சோ ஃபர்ஸ்ட் சொன்ன 3 பேர்ல யார் எடுக்கறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி முடிய போறதுக்கு முன்னாடி திவ்யா கையில அப்பம் மாதிரி ஒண்ணு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அத சுய உருண்டை அப்படின்னு ஏதோ சொல்லிருக்காரு போல இருக்கு வினோத். இதை எடுத்துட்டு போய் இவங்க தர்பூசணி கிட்ட சொல்லி சிரிக்க, ஐயோ என்ன பார்த்து ஒரு பொண்ணு காமெடி சொல்லி சிரிக்குது, இப்ப பாரு வினோத்தை எப்படி கலாய்க்கிறேன்னு சொல்லி அப்படின்னு வினோத்தை கூப்பிட்டு, வினோத் சார் இது பேர் என்ன? தித்திப்பு உருண்டை, சொய உருண்டை, சொய உண்டை அப்படின்னு போனாரா. ஐயோ அப்படின்னு சிரிப்பு வராமலே இந்த பீஸ் சிரிச்சிட்டு இருந்துச்சு. என்னைய கலாய்க்கிறே நீ, வாங்க வாங்க வா நீ. ராம்கி படத்துல வேற காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரே கலாட்டா தான். ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன சார், அதாவது நீ பண்றதுல சிரிப்பு வருது அப்படின்னா எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா நீ சிரிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோ வினோத் சார் சும்மா சார், இரு என்ன கலாய்க்கிறே நீ, இரு மேல விடாத. நீ சிரிக்கிறது எனக்கு சிரிப்பே வரல, வேணும்னே சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்ல சார், எங்க ஊர்ல இது அப்போன்னு சொல்லுவோம், நீங்க சொன்ன உடனே சிரிப்பு வந்துருச்சு சார். அப்போ அப்போன்னா இப்போ அப்படின்னு இவரும் கடுப்பேத்துற மாதிரி பயங்கரமா சிரிச்சாரா. போங்க வினோத் சார், நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன சார் அப்படின்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை வினோத்தை பார்த்து வினோத் சார் வினோத் சார் வினோத் சார்னு சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எங்கேயோ செம்மையா அடி வாங்கிட்டு வந்திருக்குது. டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இந்த பீஸ் கிட்ட வச்சுக்கவே கூடாது. அப்படி ஒரு வேலை பேசினா வினோத்தோட ஃபேன்ஸ் நம்மள போட்டு கிழிப்பானுங்க. அதனால ஒழுங்கா மரியாதையே பேசிப்போம். அவன் நம்மள அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி அப்படின்னு சிக்கலக்கா பண்ணி விளையாடுறது பச்சையா தெரிஞ்சு. ஆனா அப்படி சிக்கலக்கா பண்ணிட்டு இருக்கிறப்போ கையெடு கையெடு அப்படின்னு சொல்லிட்டு காலால தள்ளி விட்டுட்டு இருந்தாரா. அதை போய் பின்னாடி கேர்ள்ஸை சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு என்ன அவர் காலால எட்டி வச்சாரு அப்படின்னு சொல்லி வினோத் இல்லாதப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரா. பொசுக்குன்னு இந்த வினோத் பீஸ் குறுக்க வந்துச்சு. என்ன பத்தி இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒண்ணும் இல்ல சார், நான் கேட்டேன் நீ சொல்றீ, இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இல்ல சார் நீங்க கால்ல எட்டி வச்சீங்க சார், நான் உங்ககிட்ட ஜாலியா தான் விளையாட வந்தேன். அடா பாவி, நீ என்ன சிக்கலக்கம் பண்ணிட்டு இருந்த. அப்போ உன தள்ளன தவிர்த்து எட்டி எல்லாம் உதைக்கல. எது வந்தாலும் மூஞ்சி மேல பேசு, பின்னாடி போய் பேசாத. வந்தோமா போனோமான்னு இல்லாம இந்த மாதிரிலாம் எதுக்கு பேச்சு சார்? சார் இந்த வீடியோ எல்லாருக்குமே உரிமையானது. நீ வந்தியா போனியான்லாம் சொல்லக்கூடாது. ஓ அதை விட்டு இப்ப நீ இதை புடிச்சிட்டியா? இப்ப என்ன உனக்கு வேணும்? என்ன மைண்ட் செட்ல வந்திருக்க? வா பேசுவோம் வா, எனக்கும் போர் அடிக்குது சார். அந்த மைண்ட் செட்ல எல்லாம் வரல சார், நான் உங்கள்கிட்ட ஜாலியா விளையாடலான்னு வந்தேன். நீங்க தான் ஒரு மாதிரி பண்றீங்க. இங்க பாரு தர்பீஸ், நானும் உன்கிட்ட ஜாலியா தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீ தான் பழைய மாதிரி பண்ணிட்டு இருக்கிற சார். கடவுளுக்கு தெரியும் சார், ஃப்ரீயா விடுங்க சார் அப்படின்னு நேத்து எபிசோட் முடிஞ்சது. கடையை முடிச்சாங்க, வா போய் தூங்குவோம். ஆனா நேத்தோட ஃபுல் எபிசோடையும் பார்த்தா எனக்கு ஒன்னு தோணுச்சு. அது என்னன்னு சொல்லட்டுமா? வீட்டுக்குள்ள போற எல்லார்கிட்டயும் ஒவ்வொருத்தரா டார்கெட் பண்ணி அடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க போல இருக்கு. அதுல வியானாக்கு சாண்ட்ரா, தர்பீஸ்க்கும் பிரவீனுக்கும் சேர்த்து வினோத், பேலன்ஸ் இருக்க பீஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு இனிமே தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இது மூலமா அவங்களோட கேம் டிஸ்ட்ராக்ட் ஆகி டைட்டில் வின்னர்ல ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் வரணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஆளுங்க ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்களோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்றேன்,
மக்களுக்காக சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு மேட்டர் நடந்துச்சே, அத சொல்ல மறந்துட்ட பாருங்க. இந்த தர்பூசணி என்ன பண்ணுச்சு, நம்ம எப்பவும் போல வினோத் பக்கத்துல போய் படுத்துப்போம். அங்க எங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதை திரும்ப கட் பண்ணி ரீல்ஸா போட்டு பழைய மெய்யழகன் காம்போவை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பீஸ் பெட்டி எடுத்துன்னு போய் வினோத் பக்கத்துல இருக்க ஒரு பெட்ல வச்சிருக்கு. ஆனா வினோத் என்ன பண்ணிட்டாரு, இங்க பிரவீன் காந்தி சார் படுக்க போறேன்னு சொன்னாரு, நீ எதுக்கு எடுத்துன்னு வந்து வச்ச, பெட்டி எடுத்துன்னு போ அப்படின்னு எடுத்துட்டு போய் வெளில வச்சிட்டாரு. இத பார்த்த தர்பூசணிக்கு பயங்கர கஷ்டமா போச்சு. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தான் ஸ்டார்டிங்லயே சொன்னோமே, வீட்டுக்குள்ள வந்த பீசுங்க எல்லார் மேலயும் செம்ம கடுப்புல இருக்காரு வினோத். எப்படா இவனுங்க போவானுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப யாரு என் பக்கத்துல படுக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனே பொட்டி எடுத்துன்னு வந்து என் பக்கத்துல வைக்கிறப்ப எவ்வளவு கடுப்பாவது தெரியுமா, எடுத்துன்னு ஓடி போயிரு அப்படின்ற கடுப்புல தான் பெட்டியை தூக்கின்னு போய் வெளில வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு இடம் தர முடியாதுடா. சரி, மத்த பீசுங்கனால அமிச்சிட்டீங்க. அரோரா ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க துஷார் எப்ப அனுப்புவீங்க, சட்டு புட்டுன்னு அமுச்சு விடுங்க. எப்படா வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நம்ம அரோரா. சோ துஷாரை பார்த்த உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதை போட்டீங்கன்னாவே உங்களுக்கு டிஆர்பி எகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ சீக்கிரம் அமுச்சு விட்டுருங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.